இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவுமே ஹீரோயினை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அவனோட ரூமுக்கு 2-3 பொண்ணுங்க வருவாங்க. ஹீரோவை தேடி தான் வந்திருப்பாங்க. ஆனா யார் ஹீரோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு ரூம்ல தான் ஸ்டே பண்ணியிருப்பான். அங்க வந்தவங்களும் அவன் ஃப்ரெண்டை தான் ஹீரோ நினைச்சிட்டு அவன்கிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க புதுசா ஒரு ஹோட்டல் கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்களா, அதை பத்தி பேசுறதுக்காக தான் இவங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட போய் பேசிட்டு இருப்பாங்க. ரொம்ப சத்தமா பாட்டை வேற வச்சுட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா ஹீரோயின்மே என்ன பக்கத்து ரூம்ல இருந்து ரொம்ப சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு பக்கத்துல தான் அவனும் வந்து ஸ்டே பண்ணியிருப்பான். ரொம்ப சத்தமா இருக்கிறதுனால இவங்களுக்கு தொல்லையாவே இருக்கும். சரி, அவங்கள போய் கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ண சொல்லலாம்னு சொல்லிட்டு இவளுமே போயிட்டு ஆப்போசிட் வீட்டோட டோரை தட்டுவா. பார்த்தா ஹீரோ தான் ஓப்பன் பண்ணுவா. இங்க ஹீரோவை பார்த்தோன்னே என்ன நீ இங்க அப்படின்றப்போ ஹீரோவுமே சொல்லுவான், இல்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். சரி நீ வந்துட்டு போ, என்னமோ பண்ணிட்டு போ, ஆனா சவுண்டை கொஞ்சம் கம்மியா வை, பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குல்ல, கொஞ்சம் சவுண்டை கம்மியா வச்சு நீங்க பார்ட்டி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின்மே அவளோட ரூமுக்கு போயிடுவா. இங்க ஹீரோவுமே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இங்க பார்த்தா வந்தவங்களாம் அவன் ஃப்ரெண்டை போட்டு முச்சிட்டு இருப்பாங்க. இவனுமே சரி நம்ம ஹீரோயினி கூட போய் பேசலாம்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு இங்க ஹீரோனோட வீட்டை வந்து தட்டிட்டு இருப்பான். அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுவா. அவளுமே ஹீரோ பார்த்தோன்னா, பாஸ் நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்றப்போ, உன்னோட பக்கத்து வீட்டுல தான் நானும் குடியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லுவான். சரி வாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வீட்டுக்குள்ள வந்துட்டு எல்லா ரூமே சுத்தி காமிச்சிட்டு இருப்பா. அப்போ அவளோட வாஷிங் மிஷின் வேற ஒன்று ரிப்பேரா இருக்கும். அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இந்த ரூம் வேண்டாம், ஏன்னா அழுக்கான ட்ரெஸ் ஃபுல்லா அந்த ரூம்ல தான் கிடக்கு, வாஷிங் மிஷின் ரிப்பேரா இருக்கிறதுனால சோப்பு எதுவுமே போடாம அழுக்கு துணியெல்லாம் அப்படியே கிடக்கு அப்படின்ற மாதிரி அவ ஒவ்வொரு ரூபா சுத்தி காமிச்சிட்டு இருப்பா. அப்போ ஹீரோமே சொல்லுவான், நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ யாருமே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சரி நூடுல்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க, நானே சாப்பாடு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு இவனுமே நூடுல்ஸை தான் குக் பண்ணி கொண்டுட்டு வருவான். குக் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு 3 பேருமே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டுமே சொல்லுவா, நீங்க நூடுல்ஸ் சூப்பராகவே சமைக்கிறீங்க அப்படின்பா. அங்கே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோனி அவள் ஃப்ரெண்டு கிளம்பி கம்பெனிக்கு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவள் ஃப்ரெண்டுக்குமே கால் வரும். அந்த கால் வந்தோடனே இவளுமே சொல்லுவா, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் அதை பார்த்துட்டு கம்பெனிக்கு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஹீரோயின் மட்டும் அவங்களோட சைக்கிள் எடுத்துட்டு அங்கேருந்து தனியாக வருவாங்க. ஹீரோவுமே ஹீரோயினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க கார்ல. ஆனால் ஹீரோயினி கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து போயிடுவாங்க. அப்போ ஹீரோவுமே அங்கே இன்னொரு சைக்கிள் சும்மா தான் இருக்கும், நம்ம இதை எடுத்துட்டு ஹீரோயினி கூட போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோயினிக்கு துணையா கூட வருவான். 2 பேருமே ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வருவாங்க. ஒரு கடத்துக்கு அடுத்து 2 பேருமே பஸ்ஸில் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். 2 பேருமே சேர்ந்து பஸ்ஸில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கூட்டமாக இருக்கிறதுனால அவன் பக்கத்தில் ஒரு குண்டை நின்றுட்டு இருப்பான். அவன் வேற அங்கேயும் இங்கேயும் மேலே வேற விழுந்துட்டு இருப்பான். அவன் வேணுக்குள் விழமாட்டான், ஆனால் பஸ்ஸு போகிற ஸ்பீடில் அவன் மேலே வந்து விழுந்துட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்த ஹீரோவுமே ஹீரோயினி மேலே அவன் விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சு ரொம்ப பாதுகாப்பாக ஹீரோயினியை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருப்பான் ஹீரோவுமே. இங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவளுமே அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வருவா. பார்த்தா அவள் வீட்டுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் இருக்கும். இதை பார்த்தா இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லையே, அவங்க சொன்னபடியே அந்த வாஷிங் மிஷினை வீட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து இதை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவளும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் ஃப்ரெண்டும் வருவான். என்ன நீங்க ரெண்டும் தனியா இதை எப்படி தூக்கிட்டு போக முடியும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றப்ப அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான், நானே பாத்துக்கிறேன், நானே உங்க வீட்டுல வந்து வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்றப்போ, இதை நீ தனியா தூக்கிட்டு போயிருவே அப்படின்றப்போ, நான் தனியா கொண்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். சரி நீ ஏன் தூக்கிட்டு போய்கொண்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இவனுமே அதை தூக்கி பார்ப்பான், பயங்கர வெயிட்டா இருக்கும், இவனால தனியா மேனேஜ் பண்ண முடியாது. ஒரு வழியாக எப்படியோ இவனுமே அந்த வீட்டில் போய் அந்த வாஷிங் மிஷினை வச்சுட்டு வந்துடுவான். இங்கே ஹீரோவுமே சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த பூனைக்கு தான் வந்து கொடுத்துட்டு இருப்பான். அந்த பூனையும் நல்லா அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ அவன் ஃப்ரெண்டுமே அந்த இடத்துக்கு வருவான். டே நீ சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின் அவளோட வீட்டில் போய் செட் பண்ணி வச்சுட்டேன் போதுமா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த ஐடியாலாம் உனக்கு எப்படா வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஹீரோ தான் இதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கும். ஏன்னா அவள் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாள் வாஷிங் மிஷின் ரிப்பேராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லியிருப்பா. அதை ஞாபகம் வச்சுட்டு தான் ஹீரோவுமே, ஆனால் ஹீரோயினி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட ரூமுக்கு அந்த வாஷிங் மிஷினை சென்ட் பண்ணியிருப்பான். சரி நம்மளா கொடுத்தாதானே பிரச்சனை, வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணியிருப்பானா ஒரு கடைக்கு போயிருப்பா. ஒரு வீல் இருக்கும், அதை சுற்றி விட்டுட்டு அது எதுக்கு பக்கத்தில் நிற்கும், அந்த பொருள் நமக்கு கிடைக்குன்ற மாதிரி இந்த பொண்ணுமே சொல்லியிருப்பா. இதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணுமே சரி நம்மளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இவளுமே ட்ரை பண்ணுவா. அந்த இடத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பின்னாடி இருந்துட்டு கரெக்டாக அது வாஷிங் மிஷினுக்கு பக்கத்தில் போய் நிற்கிற மாதிரி செட் பண்ணுவான். வாஷிங் மிஷின் பக்கத்தில் போய் நின்னோன்னா அந்த லேடியுமே சொல்லுவா, நீங்கள் வாஷிங் மிஷின் வின் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அதை டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனால் ஃபஸ்ட் இவளுக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கும், என்னடா இது வாஷிங் மிஷின் எப்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பான். ஆனால் கரெக்டாக வந்திருக்கும். ஏன்னா ஹீரோ தான் அதை காசு கொடுத்து வாங்கியிருப்பான், இவங்களுக்காக ஹீரோயினிக்காக வாங்கியிருப்பான். இது எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டுமே சொல்லிட்டு இருப்பான், என்னடா இவ்வளோ பண்ணுற ஹீரோயினிக்காக அப்படின்ற மாதிரிலாம் அவன் ஃப்ரெண்டு ஹீரோக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணாங்க ஹீரோயினியை தான் கட்டுவாங்க. ஹீரோயினுமே இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்குல்ல, அதுக்குரிய டீட்டெயிலாம் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதில் நிறைய இஷ்யூலாம் இருக்கும். அதை வந்து ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஹோட்டலில் நிறைய இஷ்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. அது எல்லாத்தையுமே ஹீரோவுமே பார்ப்பான். சரி ஓகே, நம்ம டேரெக்டாக அந்த ஹோட்டல்லே போய் செக் பண்ணி பார்த்துட்டா என்ன, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நம்ம ஹோட்டல்லே போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு 2 பேருமே இங்கேருந்து கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு தான் வருவாங்க. ஹோட்டலுக்கு வந்துட்டு லாண்ட்ரி ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த ஹோட்டலோட டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இவங்க அந்த ஹோட்டலுக்குமே வந்திருப்பாங்க. அந்த லாண்ட்ரி ரூமில் போயிட்டு இவங்களுக்கு தேவையான டேட்டாவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க.
அதே டைமுக்கு அந்த லாண்ட்ரி ரூமுக்கு ஒரு லேடியுமே வருவாங்க. அவங்களுமே நிறைய டவல்லாம் எடுத்துட்டு வந்து அங்கே வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இவங்களுமே அந்த லேடி போக தண்டி ஒளிஞ்சிருப்பாங்க. அந்த லேடி போனதுக்கடுத்து இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த லேடியுமே அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுவாங்க. அவங்க போனதுக்கடுத்து ஹீரோவும் ஹீரோயினையும் சரி நம்மளும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. பார்த்தா டோர் லாக் ஆகிருக்கும். அந்த லேடி வெளியே கூட லாக் பண்ணியிருப்பாங்க. இவங்களுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓப்பனே பண்ண முடியாது. என்னடா நல்லா வந்து மாட்டிக்கிட்ட போலேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க கால் பண்ணலான்னு சொல்லிட்டு. பார்த்தா சிக்னலுமே இருக்காது. என்னடா சிக்னலுமே இல்லையே அப்படின்ட்டு சரி ஓகே ஒரு வழியுமே இல்லை நம்ம இங்கே தான் இருந்தாகணும் டோரை ஓப்பன் பண்ண தண்டின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஒரு ஓரமாக போய் உட்காந்துடுவாங்க. இங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டையும் ஹீரோட ஃப்ரெண்டையுமே காட்டுவாங்க. ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஃப்ரெண்டுமே போயிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான் ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட இன்னும் ஹீரோயின் வீட்டுக்கு வரல ஹீரோ கூட தான் போயிருந்தா எதுக்கும் நீ ஹீரோக்கு கால் பண்ணி பாருன்னு சொல்கிறப்போ அவன் ட்ரை பண்ணி பார்ப்பான். ஹீரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லியே வரும் கால் போகாது. 2 பேருமே காணாமல் போயிட்டாங்களே சரி வா போய் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி ஹீரோவும் ஹீரோயினையும் தேடி தான் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோவையும் ஹீரோயினையும் காட்டுவாங்க. அப்போ ஹீரோமே ரொம்ப போர் அடிக்கி ஏதாவது பேசலாமே உன்னோட ஸ்டோரியை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்பான். என்னோடது ரொம்ப போரான ஸ்டோரி நீ வேணா ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்டோரியை சொல்லேன் அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொன்னவொடனே ஹீரோவுமே சரி ஓகே நான் சொல்கிறேன் என்னோடது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சொல்லுவான். அவன் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறப்போ ஏதோ ஒரு ஃபேமிலி அவனை தத்தெடுத்திருப்பாங்க போல. தத்தெடுத்த வீட்டில் தான் நான் வளர்ந்தேன். அதுக்கடுத்து ஏதோ ஓரளவுக்கு நான் படித்தேன் ஒரு நல்ல வேலைக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க நல்ல வேலையில் இருந்து அப்படின்னா அவனோட லைஃப்பை நீ ரொம்ப நல்லா வாழலான்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்து போயிட்டோம். லைஃப் அப்படின்றது அது கிடையாது. நம்ம வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால லைஃப்னா என்னன்னு சொல்லி அதை மறந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அடுத்து ஹீரோயினுமே அவளோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிப்பா. அவளுமே இருந்துக்கிட்டு ஸ்டோரி மாதிரியே சொல்லுவாள் ஒரு கதை மாதிரியே சொல்லுவாள். அவளோட லைஃப்ன்ற மாதிரி சொல்லாமல் அவள் லைஃப்பில் நடந்ததை ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்லுவாள். ஒரு இளவரசி இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவளோட லைஃப்ல கஷ்டம்னா என்னன்னே தெரியாம ரொம்ப சந்தோஷமாவே வாழ்ந்தா. ஆனா ஒரு நாள் வந்துச்சு அவள் லைஃப்ல கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சொல்லுவா. அவள் ரொம்ப பெரியவளானா வளர்ந்ததுக்கு அடுத்து அவங்க அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சு. அவங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவா. போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போவாங்க. அவன் ஏதோ ஒரு பண மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவனை கைது பண்ணிட்டு போவாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அன்னையிலேருந்து அந்த இளவரசியோட லைஃப் ஃபுல்லாகவே இருட்டாயிருச்சு. அவளோட வாழ்க்கையில வெளிச்சம் அப்படின்றதே பார்க்கவே முடியல. ஒரு சின்ன இருட்டு ரூம்குள்ளே தான் அவளோட வாழ்க்கையே அதுக்கடுத்து இருந்துச்சு. அவங்க அப்பா போலீஸு கைது பண்ணிட்டு போனதுக்கு அடுத்து அவளோட வாழ்க்கையே இருண்டு போயிருச்சு. ஒரு சின்ன ரூமுக்குள்ளே இருட்டடைஞ்ச ரூமுக்குள்ளே தான் அவளோட வாழ்க்கையே 4 வருஷமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அவங்க அப்பா இறந்ததை கூட அவளால் பார்க்க முடியல அந்த இளவரசியால். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டா அந்த இளவரசியும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அவங்க அப்பா இறக்கும்போது ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க. அதை அங்கே இருக்கிற அந்த வார்டனுமே ஹீரோயின்ட்ட கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் ஹீரோயின்லாம் ரீட் பண்ணி பார்த்துருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. ரொம்ப ஃபீல் பண்ணி தான் சொல்லிட்டு இருப்பா. அப்போ ஹீரோயின்மே அந்த ஜெயிலில் இருக்கிறப்போ அவளுக்கு கொடுத்த ரூமில் உட்காந்துக்கிட்டு புக்கெல்லாம் ரீட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஒரு ஃபோட்டோவை பார்ப்பா. அதில் இவ ஒரு குழந்தையோட இருக்கிற மாதிரி இருக்கும். ஆணையமாக ஹீரோயினுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் பெருசாக ஹீரோக்கிட்ட ஷேர் பண்ண மாதிரி நமக்கு டீட்டெயிலாக எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த ஃபோட்டோவில் பார்க்குறப்போ ஹீரோயினி அவள் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆளோட ஃபோட்டோவை அவள் கிழிச்சிருந்திருப்பா. இது எல்லாத்தையும் ஹீரோயினி பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே ஹீரோக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து அவளோட லைஃப் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு. ஏன்டா வாழ்றோன்ற மாதிரி அந்த இளவரசி வாழ்ந்தா. ஒரு வழியாக அந்த ஜெயிலிருந்து வெளியவும் வந்துட்டா. அவள் ஜெயிலிருந்து வந்ததுக்கடுத்து ஃபர்ஸ்ட் அவங்க அப்பாவோட கலரை தான் போய் பார்ப்பா. பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே இவள் ஹீரோக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கப்போ இங்கே ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினி கஷ்டப்படும் போதெல்லாம் ஹீரோமே பக்கத்துலேயே தான் இருந்திருப்பான். அவளை பாதுகாத்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். அவளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றப்போ இவன் இன்டெரக்டாக நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனால் ஹீரோயினிக்கு எந்த விஷயமே தெரியாது. ஆனால் ஹீரோ ஒவ்வொரு நிமிஷமும் ஹீரோயினி கூடயே தான் ட்ராவல் பண்ணியிருந்திருப்பான். அது எல்லாத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். இங்கே ஹீரோயின்மே அவளோட ஸ்டோரியை சொல்லி முடிப்பா. அதோட அந்த இளவரசியோட லைஃப்மே இருட்டாயிருச்சு. அவளோட வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படின்றதே மொத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. அவள் இப்போதைக்கு உயிர் வாழணுமே சொல்லிட்டு ஒரு வேலையை பார்த்து அவள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கா. ஆனால் அவளோட லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்றது ஒன்று இல்லாமலே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின்மே சொல்லி முடிப்பாங்க. இதெல்லாம் கேட்குற ஹீரோக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்போ ஹீரோவுமே சொல்லுவான் அந்த இளவரசியோட லைஃப்பில் சந்தோஷமே இல்லாமல் போயிடுச்சு நீ சொல்கிற. இப்போ நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அந்த இளவரசி ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா. அவளை தேடி அவளுக்கான அந்த இளவரசன் கண்டிப்பாக வருவான். வந்ததுக்கு அடுத்து அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லிட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.